முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற உடனே தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு நெல்மணி நிறைய நனைஞ்சிருச்சு, மலையில் நனைஞ்சிருச்சு. மாண்புமிகு முதலமைச்சர்கள், மாண்புமிகு வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சரும் என்னையும் உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு பெறப்பட்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. எங்க இருக்கீங்க கேட்டாங்க. சென்னையில் தான் இருக்குன்னு சொன்னோம். 2 பேர் வீட்டுக்கு போனோம். இனிமேல் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சா நெல் எங்க அடிக்கிறீங்க திறந்த வெளியில 103 இடங்களில் நம்ம கிராமங்களில் தட்டு போட்டிருப்போம், தார்பாய் போட்டு மூடி இருப்போம். அதே மாதிரி இருக்குது. எனவே அதையெல்லாம் சொந்த இடத்தில் வைப்பதற்கு உங்க வேளாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, அதே மாதிரி மற்ற எந்தெந்த துறையில் இடம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் ஏற்கனவே இருந்த கிடங்கு வசதிகளுடன் இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாட்டில் மேற்கூரையுடன் கூடிய நவீன சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. 4.03 லட்சம் மெட்ரிக் டன் சேமிக்கும் வகையில் 333 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு தளங்கள் கட்ட மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆணையிடப்பட்டு 2.83 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு தளங்கள் திறக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மீதியுள்ள சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இதனால் கொள்முதல் செய்த நெல்லை திறந்த வெளியில் சேமிப்பதை குறைத்தும் நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் நெல்லை அனுப்பி வைத்ததன் காரணமாக தரமான அரிசி கொடுக்க நேர்ந்ததோடு அரசுக்கும் கணிசமான தொகையை மீதப்படுத்தியுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அப்துல் சமத் அவர் சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்களுக்கு தரமான அரிசியை தொடர்ந்து வழங்கி நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் மத்தியிலே இன்னைக்கு குடும்பத்தார் அனைவரையும் பாராட்டையும் நம் முதல்வருடைய அரசு பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி சென்ற ஆண்டு சிறுதானிய ஆண்டு ஐக்கிய நாடு சபை அறிவித்திருக்கிறது. அதை ஒட்டி மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறுதானியத்தை எந்த மாவட்டத்திலாவது வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே முதல் முறையாக கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு இன்னைக்கு தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலே தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் KNS 2022 முதல் 2024 மே 6 வரை 1659 டன் கேழ்வரகு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 38.46 காசுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு இன்றைக்கு 940 விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விவசாயிகளிடத்திலிருந்து அந்த கேழ்வரகு 25 ரூபாய் 26 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க இடைத்தரகர்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு 38 ரூபாய் 46 காசு கொடுத்தனால விவசாயிகள் கேழ்வரகை இன்றைக்கு அதிகமாக அந்த மாவட்டங்கள் எல்லாம் பயிர் செய்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில்